ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஆகஸ்ட் 29th. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் இன்றைக்கி 19,374. எஸ்டர்டேஸ் ஹையை விட மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ புல்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு ஸ்ட்ராங் ஃபால். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாருக்கு அப்புறமா நம்ம ஐதர் இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் 19,363 அப்படிங்கிற இந்த எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு பேர் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஃபாலுக்கு அப்புறமா இம்மிடியேட்டாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு லோவர் லோ டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக். ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸுமே கூட ஒரு பெரிய லோவர் லோ டபுள் பாட்டம் பிரேக் அவுட். அதே மாதிரி புல்ஸ் மறுபடியும் ஒரு லோவர் லோ டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல 19,320 இந்த இடத்துல புல்ஸ் மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த ஃபாலுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இந்த மிட் பாயிண்ட் பிரேக். அப்போ புல்ஸால் இந்த 19,363க்கு மேலே பிரேக் பண்ணி போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அட் 9:35. ஆனால் இந்த பிரேக் அவுட், இந்த லோவர் லோ டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆன உடனே இம்மீடியட்டாக ஒரு டபுள் டாப் 19,354. ஓகே, அதுவும் மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல அட் 10 என்ன அர்த்தம்னா புல்ஸ் டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க, பேர்ஸ் டபுள் டாப். இதில் எந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆகுதோ நம்ம அதுக்கு அக்கார்டிங்லி நம்ம ட்ரேடை செட் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டோட மிட் பாயிண்ட்டுமே ஒரே இடத்துல இருக்குது. இந்த டபுள் பாட்டமும் சரி, இந்த டபுள் டாப்பும் சேம் மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அட் 10:20 இது டவுன் சைட் பிரேக். இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணணும். அது பாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப் டார்கெட் இந்த ரேஞ்சோட வித் 35 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி, அது 285 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப் டார்கெட்டாக இருக்கும். இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் எஸ்டர்டேஸ் சப்போர்ட் இந்த இடத்துல. ஓகே, ஆனால் இம்மீடியட்டாக ஒரு க்ளீன் ரிவர்சல். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்டை, இந்த டபுள் டாப்போட மிட் பாயிண்ட்டை பேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. புல்ஸ் வந்து இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆன அந்த சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து 340 320 20 பாயிண்ட்ஸில் ஒரு சின்ன ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஒரு ட்ரிபிள் டாப் அட் மிட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரிபிள் டாப்புக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மறுபடியும் புல்ஸ் ஒரு க்ளீனான ரிவர்சல், ஒரு சின்ன அப் மூவ். ஓகே, அப்போ இது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் ஆன உடனே நம்ம 363 டார்கெட் வைக்க முடியாது. ஏன்னா இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆன இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம், இந்த 19,354. ஓகே, மறுபடியும் பேர்ஸ் புஷ் பண்ணும்போது ஒரு சின்ன ஹையர் லோ இந்த இடத்துல. ஓகே, அப்போது இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த புல்ஸால் மறுபடியும் இந்த டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி இந்த 19,363க்கு மேலே பிரேக் பண்ணி போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு உள்ளே நம்ம லாங் போகிறது ரிஸ்க், ஏன்னா இந்த ரெண்டு லெவலுமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ப்ரைஸ் மறுபடியும் செகண்ட் அட்டம்ப்டில் 363 போயிட்டு ஃபால் ஆன உடனே என்ன இருக்குன்னு கவனிங்க, ஒரு சின்ன ஹையர் ஹை. ஸோ இப்போ இந்த ஹையர் ஹையும் ஹையர் லோவும் ஒரு பேரலாக இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து ஒரு புல் சேனல் தான், ஒரு அப் ட்ரெண்ட் இல்லை. ஸோ இந்த புல்ஸோட அட்டெம்ப்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் மூவாக இல்லாமல் ஒரு சேனலாக தான் மாறி இருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம் சேனலில் 3 புஷ் இருக்கும். ஸோ 1 2 தேர்ட் புஷ்ஷில் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் பார். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தோம் ஒரு அப் ட்ரெண்ட்
கொஞ்ச நேரமாக கண்டினியூ ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் பார் வந்ததுன்னா அது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, அந்த அப் ட்ரெண்டோட ஸ்பீடு கூடும். அப்படி இல்லைன்னா அது அந்த அப் ட்ரெண்டோட கிளைமேக்ஸ் கேண்டில் ஆர் எக்ஸாஸ்டிவ் கேண்டிலாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த புல் பேக்கை நம்ம கவனமாக வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராங் பார் 363க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியல, அது ஃபர்ஸ்ட் சைன். அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக ஒரு லோவர் ஹை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சேனலில் 3 புஷ் முடிஞ்சது. இந்த ஸ்ட்ராங் பார் இந்த ட்ரிபிள் பாட்டமுக்கு அப்புறம் வந்த அப் ட்ரெண்டுக்கு கடைசியாக 3வது புஷ்ஷில் வந்திருக்கும் போது, அப்போ இது வந்து ஒரு கிளைமேக்ஸ் கேண்டில் ஆர் எக்ஸாஸ்டிவ் கேண்டில். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த புல் சேனலோட மிட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு பிரேக் அவுட், டவுன் சைட் பிரேக் அவுட். இப்போது இந்த 343ல் ஒரு ரீடெஸ்ட் நடந்ததுன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பட் ஸ்ட்ரைட்டாக ப்ரைஸ் வந்து க்ளோஸ் டு 19320 சப்போர்ட் வந்துருச்சு. அப்போ இங்கேயும் நமக்கு எந்த ட்ரேட் செட்டப்பும் ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிரேக் அவுட். ஆனால் இந்த பிரேக் அவுட்லேயே ஒரு விக் இருக்குது. ஸோ இது வீக் பிரேக் அவுட், காலையில் நடந்த மாதிரியே அதே விக் இருக்க இடத்துல. ஸோ இம்மீடியட்டாக பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் பார், அப்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம். ஸோ இது மிட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டேயில் ஒரு டைட் ரேஞ்சஸ் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது பாருங்கள். க்ளோஸ் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 20 பாயிண்ட்ஸ் அல்லது 15 பாயிண்ட்ஸில் ஒரு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்து மறுபடியும் ஒரு டைட் ரேஞ்சஸில் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகுது வரை நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி பிரேக்கே ஆகலை அப்படின்னா நம்ம அந்த டேயில் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, நம்ம எப்போவுமே ஒரு ஃபேவரபுளான ட்ரேட் செட்டப் வந்தால் ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த டேயை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு டே தான் ஆகஸ்ட் 22 வந்தது. ஸோ இந்த டேயில் ஒரு சின்ன ஃப்ளாக் போல் பிரேக் அவுட்டில் ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதை தவிர இந்த டேயில் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு ப்ரீவியஸ் டேயும் அடுத்த டேயும் பாருங்கள், ஒரு நல்ல மூவ் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் டேஸில் நமக்கு நல்ல மூவ்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி டைட் ரேஞ்சஸில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லாமல் அந்த டேயை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.